ஓபிஎஸ் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு ஃபோன் பண்ணார். ஃபோனை அவர் எடுக்கலை. பிரதமரோட விசிட்டில் வந்து ஓபிஎஸ்ஸை அலோவ் பண்ணல. இதே டிடிவி தினகரன் என்ன சொன்னார், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆல்ரெடி இருக்கிறோம், இபிஎஸ் தான் இப்போ வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்ட்டு. அப்போ புதுசாக சேர்ந்தவர் பெருசா, ஏற்கனவே இருக்கிறவர் பெருசா? அப்போது புதுசாக சேர்ந்தவருக்காக ஏற்கனவே இருக்கிறவர் வந்து ஏன் வெளியில் போனார்? ஒரு மாநாட்டுக்கு கூப்பிடல, ஒரு நினைவு தினத்துக்கு கூப்பிடல, பிரதமரை வந்து பக்கத்தில் உட்காந்து ஓபிஎஸும் இபிஎஸும் பார்த்தது ஒரு 8 தடவை பார்த்துருப்பாங்க. அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை வரல. கவர்னர் வந்து பிடிச்சி 2 பேர் கையையும் கொடுத்து நிற்க வச்சு இணைச்சப்போ அப்போவும் பிரச்சனை வரல. அப்போ திடீர்னு என்ன பிரச்சனைனா, அங்கே வேற ஏதோ ஒரு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த பிறகே விட்ட முதல் ஸ்டேட்மெண்ட்டே வந்து நான் ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்த்து கொள்ள மாட்டேன் அப்படின்ட்டு தான். ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள்லாம் பெரிய லெங்க்த்துக்கெல்லாம் நடந்தது. எனக்கு என்னோட அறிவுக்கு உட்பட்டு வந்து நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உங்களெல்லாம் மிஸ் பண்ணுறேன், நான் கட்சிக்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவரோட இது. பார்லிமெண்ட் தேர்தலில் இவர் தனியாக நிற்கிறாரு. இவர் வந்து அண்ணாமலையை எதிர்த்து தான் இவர் வந்து அரசியல் பண்ணுறாரு. அரசியல் பண்ணி அண்ணாமலை பற்றி புகார் பண்ண தான் அவர் டெல்லிக்கு போகிறாரு. ஆனால் அண்ணாமலை உட்கார வச்சுட்டு தான் அவங்க பேசுகிறாங்க. துரோகம் வந்து உச்சகட்டத்தில் ஆட்டம் போடுகிறது, கர்வத்தில் ஆடுகிறார் எடப்பாடி அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து டிடிவி தினகரன் யூஸ் பண்ணுறதுன்றது வந்து இந்த சாதி ஈக்குவேஷனை வச்சு எடப்பாடியை வந்து தூக்கி போட்டு அந்த இடத்துல வந்து செங்கோட்டையன் இல்லைன்னா வேறு யாராவது மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. உதயநிதிக்கும் அண்ணாமலைக்கும் பாலம் வந்து சுனில் தான். அந்த சுனில் வந்து இப்போ ஒரு வியூகம் அமைச்சிருக்காங்க. அதாவது ஏடிஎம்கே வந்து தோக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் யாரோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட இன்ட்ரெஸ்ட். அண்ணாமலை வந்து மாநில தலைவர்லேருந்து எடுத்துகிட்டு நயினார் நாகேந்திரனை போட்டதுனால அண்ணாமலையோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஏடிஎம்கே நயினார் நாகேந்திரன் தலைமையிலான கூட்டணி தோக்கணும். இவங்கெல்லாம் வெக்கமே இல்லாதவங்க, ரைட்டா? எந்த ரோட்டில் வேணால் துணி அவுத்துட்டு எப்படி வேணால் ஓடக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கு காசு பணம் இதுதான் அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான விஷயம். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய தாமோதரன் பிரகாஷ் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். மரியாதைக்குரிய அப்துல் ஹக்கீம் சார் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு எங்களுடைய ஊடகத்திற்கு நீங்க பேட்டி கொடுக்குறீங்க, இந்த மட்டற்ற மகிழ்ச்சி. இப்போ சமகாலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் அந்த கூட்டணி ஏப்ரல் மாதம் அமைச்சாங்க. அமைச்சதுலேருந்து எந்த ஒரு பெரிய ஒரு கட்சிகள்லாம் வந்து கூட்டணி அமைஞ்ச மாதிரி தெரியல. மாறாக அந்த கூட்டணியை விட்டு விலகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் வந்து அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் விலகுவதாக. அதனை அடுத்து நேற்று தினம் இரவு ஒரு அதிர்ச்சி தரும் விதமாக திரு டிடிவி தினகரன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அவரும் விலகிவிட்டார். துரோகம் வந்து உச்சத்தில் இருக்கிறது என்கிற கடுமையான விமர்சனம் திரு எடப்பாடியார் மீது. என்ன போய் கொண்டிருக்கிறது? எல்லாருமே சில்லி ரீசன்ஸ்க்காக தான் விலகுறாங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு ஃபோன் பண்ணார். ஃபோனை அவர் எடுக்கலை. பிரதமரோட விசிட்டில் வந்து ஓபிஎஸ்ஸை அலோவ் பண்ணல. இது ஓபிஎஸ்க்கான ரீசன். தினகரனுக்கான ரீசன் வந்து தேவேந்திர குல வேளாளர் தலைவர் இருக்கார் ஜான் பாண்டியன், அவரோட மாநாட்டுக்கு கூப்பிடல. ரெண்டாவது மூப்பனார் நினைவு தினத்துக்கும் அவரை கூப்பிடல. இந்த 2 ரீசன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து துரோகம் வந்து இல்லையா? இதே டிடிவி தினகரன் என்ன சொன்னார், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆல்ரெடி இருக்கிறோம், இபிஎஸ் தான் இப்போ வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்ட்டு. அப்போ புதுசாக சேர்ந்தவர் பெருசா, ஏற்கனவே இருக்கிறவர் பெருசா?
அப்போ புதுசா சேர்ந்தவருக்காக ஏற்கனவே இருக்கிறவர் வந்து ஏன் வெளியில போகணும்? புதுசா வரக்கூடிய ஒரு மருமகளுக்காக ஏற்கனவே அந்த வீட்ல இருக்க மாமியார் எப்படி வெளில போவாங்க? வாய்ப்பே இல்லல்ல, மாமியார் வெளிய போறதுக்கு. அப்போ அங்க வந்து ஏதோ ஒரு வேற விதமான ஒரு பிரச்சனை வந்து அங்க தலையெடுத்து ஆடுது. ஸோ இதுக்கு முன்னாடி எடப்பாடி வர்றதுக்கு முன்னாடி அவர் துரோகின்னு தெரியலையா? அவருக்கு எதிரா தானே நீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்த வந்து நீங்க ஆரம்பிச்சீங்க. எடப்பாடிக்கு எதிரா தானே. எடப்பாடி ஆட்சிக்கு எதிரா தானே பண்ணீங்க. உங்களால எத்தனை பேர் எம்எல்ஏ பதவி போச்சு? எத்தனை பேர் வாழ்க்கைய இழந்தாங்க? எவ்வளோ தியாகங்கள்? எவ்வளோ பிரச்சனைகள்? எனக்கு தெரிஞ்சு வெற்றிவேல்னு ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போனார் கொரோனா பீரியட்ல. இது மாதிரி நிறைய பேர் வாழ்க்கை இழந்தவங்க, பல பேர் ஓடி போனாங்க. செந்தில் பாலாஜி திமுகவுக்கு போனாரு. தங்க தமிழ்ச்செல்வன் திமுகவுக்கு போனாரு. அமமுகலேருந்து வெளியே போனவங்க லிஸ்ட் வந்து பெருசு. அமமுக ஒரு இன்னைக்கு விஜய் கட்சி எதிர்பார்க்குற மாதிரி ஒரு காலகட்டத்தில் அமமுக தான் அடுத்த ஆளுங்கட்சின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஆர்கே நகர் வெற்றிக்கு அப்புறம் இருந்தது. அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு எந்த லெவலில் இருக்கு? அவரோட உதவியாளரை தவிர வேற யாருமே அந்த கட்சியில நிரந்தரமா இல்லை. பெரிய தலைவர்கள்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. அதே மாதிரி தான் ஓபிஎஸ் தான் வருங்கால முதலமைச்சர்னு பெட்டு கட்டினவங்கலாம் உண்டு. அதுல முக்கியமானவர் மைத்ரேயன். அவர் இன்னைக்கு எங்க இருக்காரு? திமுகல இருக்காரு. அவர் தான் வந்து ஓபிஎஸ் அணியுடைய பிரசவத்தை பார்த்தவர், தர்ம யுத்தத்தை ஆர்கனைஸ் பண்ணவர், நிக்க வச்சவர், நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஜேட்லிக்கு வாக்குறுதி கொடுத்தவர். அவரால் ஒரு 8 எம்எல்ஏக்களை தான் கூட்டிட்டு வர முடிஞ்சது. மற்றவங்கெல்லாம் எடப்பாடி பக்கத்துலேயே நின்னாங்க. எடப்பாடியை ஆட்சி அமைச்சார். சசிகலா ஜெயிலுக்கு போனாங்க. இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? சசிகலா வந்து பிஜேபியை எதிர்த்ததை பார்த்தோம். டிடிவி தினகரன் பிஜேபியால் பழிவாங்கப்பட்டு ரெட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் வந்து திகார் சிறையில் இருந்ததை பார்த்தோம். அவர் மீது 91, 96ல் பாஞ்ச லண்டன் ஓட்டல் வழக்கை பார்த்தோம். பல வழக்குகள், பல பிரச்சனைகள் எல்லாமே இவங்களை சுற்றியெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்பெல்லாம் இவங்க வந்து எந்த விதமான போராட்டத்துக்கும் போல, ஒரு மாநாட்டுக்கு கூப்பிடல, ஒரு நினைவு தினத்துக்கு கூப்பிடல, பிரதமரை வந்து பக்கத்தில் உட்காந்து ஓபிஎஸும் இபிஎஸும் பார்த்தது ஒரு 8 தடவை பார்த்துருப்பாங்க. அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை வரல. கவர்னர் வந்து பிடிச்சி 2 பேர் கையையும் கொடுத்து நிற்க வச்சு இணைச்சப்போ அப்போவும் பிரச்சனை வரல. அப்போ திடீர்னு என்ன பிரச்சனைனா அங்கே வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதா தான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் அந்த கூட்டணி உடஞ்சிக்கிட்டே இருக்கு. இல்லை சார், இப்போ நம்ம மேலோட்டமாக பார்க்கும்பொழுது ஒரு சாமானியனுக்கு இந்த பார்வை வரலாம். திரு ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் அவர்களை வந்து நான் சந்திக்கணும்னு சொல்லி நான் வந்து ரிக்வஸ்ட் வச்சிருந்தேன். ஒரு அறிக்கையை கூட விட்டுருந்தாரு. நான் வந்து இதனுடைய வரப்பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகைப்படுத்தி ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு. ஆனால் டிசப்பாயின்மெண்ட் ஆனாரு. குறுகிய காலத்திலே அவர் வந்து வெளியே வந்துட்டாரு. இப்போ தினகரனுக்கும் நீங்க சில காரணங்கள் சொல்றீங்க. அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. திரு டிடிவி அவர்களோ, திரு ஓபிஎஸ் அவர்களோ, சசிகலா அவர்களோ எங்களுடைய இந்த கூட்டணியில கூட இடம்பெறக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப உறுதியா இருக்காரோ? அதனோட விளைவு தானா? அப்படிலாம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவரோட ஆங்கிள்லேருந்து பார்க்கும்பொழுது அவர் வந்து அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த பிறகே விட்ட முதல் ஸ்டேட்மெண்ட்டே வந்து நான் ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்த்து கொள்ள மாட்டேன் அப்படின்றது தான். ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள்லாம் பெரிய லெங்க்த்துக்கெல்லாம் நடந்தது. எனக்கு என்னோட அறிவுக்கு உட்பட்டு வந்து நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உங்களெல்லாம் மிஸ் பண்ணுறேன், நான் கட்சிக்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவரோட இது. அவர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடாததும், பாராளுமன்ற தேர்தலில் ரெட்டையிலையை எதிர்த்து அவர் கழக அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து 3 முறை முதல்வராக இருந்தவர் வந்து ரெட்டையிலை எதிர்த்து போட்டி போட்டு ஒரு 3.5 லட்சம் வாக்குகள் வாங்குறதும் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான நிகழ்வுகளாக இருந்தது. இதில் வந்து தொக்கி நிற்கிறது பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி. நீங்கள் 3 பேரையும் இணைக்கிறது எது? அந்த முக்குலத்தோர் சமூகம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சசிகலாவும் தினகரனும் சந்திச்சிருக்காங்களா? அந்த சிறைக்கு சென்று வெளியே வந்த பிறகு பெருசா நம்ம பார்க்கல. 2 பேரும் சந்திச்சுக்கவே இல்லை. ரைட்டா? அதே மாதிரி தினகரன்
ஓபிஎஸ், சசிகலா 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில பார்த்துருக்கீங்களா? இல்ல பாக்க அப்புறம் இந்த 3 பேரும் ஒருங்கிணையணும், அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தணும். இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தி, அதன் மூலமா வந்து அதிமுக வந்து வின்னிங் மார்ஜினுக்கு போகணுன்ற செங்கோட்டையனோட டிமாண்ட் எந்த வகையில கரெக்ட்? சரிங்களா? அப்போ இந்த 3 பேரையும் ஆப்ரேட் பண்றது சாதி தான். அதாவது போன சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி 75 தொகுதிகளில் ஜெயிச்சாரு. ஜெயிச்ச தொகுதிகள் வந்து பெரும்பான்மை 62 தொகுதியில் அதிமுக ஜெயிச்சது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதி கிட்டத்தட்ட கவுண்டர்கள் வன்னியர்கள் பெல்ட்ல தான் அவங்க ஜெயிச்சாங்க. முக்குளத்தூர் பெல்ட்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் ஜெயிச்சாங்க. ஆர்பி உதயகுமார் ஜெயிச்சாரு. மதுரையில் 5 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. 5 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது தவிர அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் ஜெயிச்சாங்களே தவிர அவங்க வந்து ஃபுல்லா ஜெயிக்கல. கன்னியாகுமரி முழுக்க அவங்க இல்லவே இல்லை. மேக்ஸிமம் 75% திரு எடப்பாடியார் அவர்கள் இருக்கக்கூடிய சார்ந்த பெல்ட்ல தான் ஜெயிச்சாங்க. இத்தனைக்கும் அப்போ வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக தான் இருந்தார். சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைப்பாளராக தான் இருந்தார். அவர் பகுதியில் பார்த்தீங்கன்னா முழுக்க முக்குளத்தூர் வந்து வாக்கு போடல. பல இடங்களில் வந்து முக்குளத்தூருடைய வாக்கு வந்து விழலை. அதுக்கு காரணம் எடப்பாடியார் வந்து 10.5% இடஒதுக்கீடை வந்து வன்னியர்களுக்கு கொடுத்துட்டு அந்த இடஒதுக்கீடு பிரிவில் இருந்த மற்ற சாதியினர் பிறமலை கள்ளர் உட்பட 106 சாதிகள் முக்குளத்தூர் உட்பட சீர் மரபினர்னு சொல்லக்கூடிய சாதிகள் வந்து அதில் பாதிப்படைஞ்சாங்க. அவங்களுடைய எதிர்ப்பு வந்து வாக்குகளாக வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமமுக மட்டுமே வந்து ஒரு 48 தொகுதிகளில் ஏடிஎம்கேவை தோக்கடிச்சு. 48 சீட்ஸ் அமமுக மட்டுமே தோக்கடிச்சது. சப்போஸ் சிந்தனை பண்ணி பாருங்களேன், இந்த 75 சீட்ஸ் 1 by எடப்பாடி ப்ளஸ் 50னா 125 சீட்ஸ் அவங்க பெரும்பான்மை பெற்றிருப்பாங்க. அவங்க ஆட்சி 117. ஓகே. ஏடிஎம்கே ஆட்சி. அப்போ ஏடிஎம்கே ஆட்சி வராமல் தடுத்தது யாரு? டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் கிடையாது. அப்போ இருந்தார் டிடிவி தினகரனும் சசிகலாவும் இவங்களாம் தான் ஆரம்பித்து கெடுத்தாங்க. ஸோ வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் இவர் தனியாக நிற்கிறாரு. இவர் வந்து அண்ணாமலையை எதிர்த்து தான் இவர் வந்து அரசியல் பண்ணுறாரு. அரசியல் பண்ணி அண்ணாமலை பற்றி புகார் பண்ண தான் அவர் டெல்லிக்கு போகிறாரு. ஆனால் அண்ணாமலை உட்கார வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க டெல்லி. அப்படிலாம் இருந்தது. அதில் வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் இவங்க வந்து ஒரு 18% வந்து வாங்கினாங்க. அதில் 11% பிஜேபின்னு சொன்னாங்க. அந்த 11%லையும் பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து தாமரை சின்னத்தில் போட்டி போட்டாங்க. இதெல்லாம் இருக்குது. இவங்க வந்து அந்த 18% ஓட்டு வந்து இவங்க வாங்கினதுனால இப்போ எங்களுக்கு 100 சீட்டு கொடுங்கன்னு பிஜேபி கேட்குறாங்க. குறைந்தது ஒரு 50க்கு வருவாங்க. அதை விட இவங்க இறங்கி வருவாங்க. இதுதான் நெகோசியேஷன் போகும். ஆனால் அங்கே இஷ்யூ வந்து என்னென்னா துரோகம் வந்து உச்சகட்டத்தில் ஆட்டம் போடுகிறது, கர்வத்தில் ஆடுகிறார் எடப்பாடி அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து டிடிவி தினகரன் யூஸ் பண்ணுறதுன்றது வந்து இந்த சாதி ஈக்குவேஷனை வச்சு எடப்பாடியை வந்து தூக்கி போட்டு அந்த இடத்துல வந்து செங்கோட்டையன் இல்லைன்னா வேறு யாராவது மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இதுலேயே இப்போ எஸ்பி வேலுமணி மாதிரி ஆட்கள் அவங்களெல்லாம் வந்து கொண்டு வந்து அவங்கள வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கிட்டு 2.5 வருஷம் பிஜேபி, 2.5 வருஷம் வந்து ஏடிஎம்கே ஆட்சி. அதுதான் கூட்டணி மந்திரி சபை அப்படின்ற அடிப்படையில் ஒரு பெரிய சதித்திட்டம் ஒன்று வந்து அந்த சைடில் உருவாயிருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறலாம் பார்க்கும்போது 2021 சினாரியோவை அப்படியே அகெயின் ரிப்பீட் பண்ணலாம். அதாவது எப்படி அங்கே வந்து முக்குளத்தூரோட வாக்குகளை மொத்தமாக வந்து அதிமுக பக்கம் போக விடாமல் எப்படி 48 தொகுதியில் டைவர்ட் பண்ணார் திரு தினகரன், வெற்றியவே பாதிக்கக்கூடிய அளவுக்கு சென்றாரோ அதுபோல் 26லேயே ஒரு ஈக்குவேஷன் போடுறாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம், அது காரணம் வந்து வியூக அமைப்பாளர் சுனில்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து உதயநிதியோட வியூக அமைப்பாளர், காங்கிரஸோட வியூக அமைப்பாளர். அவரும் அண்ணாமலையும் ரொம்ப க்ளோஸு. எப்பவுமே சுனில் வந்து உதயநிதியை வந்து பார்ப்பாரு, பார்த்துட்டு அண்ணாமலையும் பார்த்துட்டு போவார். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப நாளாக இருக்குது. உதயநிதிக்கும் அண்ணாமலைக்கும் பாலம் வந்து சுனில் தான். அந்த சுனில் வந்து இப்போ ஒரு வியூகம் அமைச்சிருக்காங்க.
அதாவது ஏடிஎம்கே வந்து தோக்கணும். தோக்கணும்னா தோக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் யாரோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையோட இன்ட்ரெஸ்ட். அண்ணாமலையை வந்து மாநில தலைவர்லேருந்து எடுத்துட்டு நயினார் நாகேந்திரனை போட்டதுனால அண்ணாமலையோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஏடிஎம்கே நயினார் நாகேந்திரன் தலைமையிலான கூட்டணி தோக்கணும். தோக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏடிஎம்கே வாக்குகளை வந்து டைவர்ட் பண்ணணும். நீங்கள் சொன்ன இந்த முக்குளத்தூர் வாக்குகளை டைவர்ட் பண்ணணும்னா யார்கிட்ட டைவர்ட் பண்ணணும்? டிடிவி தினகரன் கிட்ட டைவர்ட் பண்ணணும். இதுதான் கேம் பிளான். இது ஒரு 50 தொகுதின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 300 கோடி ரூபா. நான் வந்து ஏடிஎம்கேவை தோக்கடிச்சுவேன், எனக்கு 300 கோடி ரூபா கொடு. இது பேக்ட் பிட்வீன் அண்ணாமலை, தினகரன் அண்ட் சுனில். இதுதான் இந்த பேக்டுக்குள்ள தான் வந்து ஆப்ரேட் ஆகுது. இந்த பேக்டுக்குள்ள தான் திடீர்னு டிடிவி தினகரன் வந்து உணர்ச்சி வசப்பட்டு துரோகின்றாரு. துரோகி வந்து கர்வத்தோட ஆட்டம் போடுறாருன்னு சொல்றாரு. இபிஎஸ் வந்து டூர் போகிறது நார்மல் டூர் தானே. அவர்னா டூர்லன்னா பெருசாக பேசிடுறாரு, ஒன்றும் இல்லை. தொகுதி மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறாரு. நான் முதல்வர் ஆனால் இதை நிறைவேற்றுவேன், அதை நிறைவேற்றுவேன்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். அப்படி 2021 போலயே திரு தினகரன் நீங்கள் சொல்வது போல 234 கேண்டிடேட் போட இப்போ முடியுமா அவரால்? ஏன்னா அப்போது இருந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கே தெரியும். 18 எம்எல்ஏக்கள் அவரோட இருந்தாங்க. அதன் பிறகு அவங்களோட பதவி பறி போச்சு. அப்போ இருந்த சினாரியோ வேற. இப்போ அவருக்கு 26ல வந்து 234 போட முடியுமா? அல்லது விஜய் போன்ற இன்னொரு சபார்டினேட் ஃபோர்ஸோட அவர் வந்து இணைந்து இப்படி டைவர்ட் பண்றதுக்கான யுக்தியை செய்வாரா? விஜயோட இணைய மாட்டாரு. விஜய் வந்து இவங்களை வந்து சேர்த்துக்கிற மாதிரியும் இல்லை. விஜயோட இணையணும்னா காளியம்மாளும் மருதழகராஜும் ஏற்கனவே போய் இணைஞ்சிருப்பாங்க. அன்வர் ராஜா போக நினைச்ச இடம் வந்து விஜய் கட்சி தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அவர் திமுக போகிறாரு. ஸோ விஜய்க்கான பாசிபிலிட்டி இல்லை. விஜய் இந்த மாதிரி ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிட்டு அதில் காலியாவாரான்னு தெரில. அதுக்கப்புறம் ஒரு 3 முறை முதலமைச்சராக அந்த ஓபிஎஸ் மாதிரி ஆள் வந்து விஜய் முதலமைச்சராக்குவோன்னு சொல்ல முடியாது. மக்கள் மத்தியில் போயிட்டு விஜய் முதலமைச்சராக்குவோன்னு சொல்ல முடியாது. மக்கள் மத்தியில் எடப்பாடியை வந்து முதலமைச்சராக்குவோன்னு கூட சொல்லலாம். அதிமுக அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் விஜய் முதலமைச்சராக்குவேன்னு சொல்ல முடியாது. இவரே 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் போய் விஜய் அரசியல் குதிச்சவர் வந்து இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காத விஜயை வந்து முதலமைச்சராக்குவேன்னு ஓபிஎஸ் வந்து சொல்ல முடியாது. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரேர். பட் அரசியலில் எது வேணால் நடக்கலாம். நான் அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணலை. இவங்கெல்லாம் வெக்கமே இல்லாதவங்க, ரைட்டா? எந்த ரோட்டில் வேணால் துணி அவுத்துட்டு எப்படி வேணால் ஓடக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கு காசு பணம் இதுதான் அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான விஷயம். அதனால் அவங்க எப்படி வேணால் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பட் அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஸோ அவர் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தனிச்சு நிற்பாருன்னு சொல்ல மாட்டீங்களா சார்? இல்லை, பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியில் வரேன்னா எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ எடப்பாடி வெளியில் வந்த மாதிரி எனக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பாஜகவுடைய கொள்கைகளை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். பாஜக என்பது இஸ்லாமிய விரோத கட்சி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி. அது இதுன்னு ஏபிசிடி EFGH 1-2-2-4 ஃபார்முலா நிறைய இருக்குது. அந்த ஃபார்முலாஸில் எதுனா ஒன்று சொல்லிட்டு போகல. ஏன் டிசம்பர் மாதம் வரைக்கும் டைம் கேட்குறாரு? அப்போ ஏதாவது நெகோசியேஷன் வரும்ன்றது தான் எதிர்பார்ப்பு. ஓகே சார். இப்போ இதை வந்து பாஜக எப்படி சார் பார்க்கும்? பாஜகவோட பிளான் என்னவா இருக்கும்? இப்போ அடுத்தடுத்து இப்போ கூட்டணி விட்டு போகிறாங்க. அவரும் லாபி பண்ணுறாரு. சாதியை வச்சு லாபி பண்ணி எடப்பாடியாரை வந்து எப்படியாவது ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளே அடைத்து அவரை காலி பண்ணணும் இந்த தேர்தலோட அப்படின்ற ஒரு முடிவோட தான் இப்போ ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள்லாம் இப்போ சரி பண்ணிட்டு இருக்காங்க. செங்கோட்டையனும் இப்போ நாளைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்க போறாரு. அதுவும் ரொம்ப ஒரு ஹைப்போட பார்க்குறோம். என்ன பேச போறாருன்னு நம்ம ரொம்ப காவலாக காத்துட்டு இருக்கோம். இப்போ பாஜக இதையெல்லாம் எப்படி பார்க்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு செங்கோட்டையன் மேலே எனக்கு ஒரு 20-25 வருஷமா தெரியும். செங்கோட்டையன் மேலெலாம் எனக்கு ஒரு பெரிய நல்ல ஒப்பீனியனே கிடையாது, ரைட்டா? அவரோட நிழலான நடவடிக்கைகள் நிறைய எனக்கு தெரியும். சென்னையில் பிறந்து வளர்ந்தவன்ற முறையில் ஒரு டி நகர் சத்யான ஒரு நடிகைகளோட நெருக்கமான ஒரு எம்எல்ஏவோட நின்று அவர் பண்ண வேலையெல்லாம் நல்லா தெரியும். அதனால் அவருக்கான ஹைப்பு வந்து என்னன்றது தெரியல. இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க,
ஒரு ஐடி ஆஃபீஸ் பேரரை வந்து இவர் கேட்காம போட்டிருக்காங்க அந்த தொகுதியில். ரைட்டா? அது இல்லாமல் கேசி கருப்பண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அங்கே அந்த தொகுதியில் கோபியில். கோபின்றது வந்து முழுக்க முழுக்க நாடார்களோட தொகுதி. அது கவுண்டர்களோட தொகுதியே கிடையாது. நாடார்களோட தொகுதி. 60% மேலே நாடார்கள் தான் இருக்காங்க. அந்த தொகுதிக்குள்ளே இவர் பண்ணுற அட்டகாசம் இதெல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இது வரைக்கும் ஒரு 18 பேர் இவரை கட்சியை விட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. செங்கோட்டையன் வந்து ஏதாவது பேசுவார், புரட்சி பண்ணுவார் அப்படின்றதுல எனக்கு ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் அவரை இயக்கக்கூடிய சக்தி பாஜகவாக இருந்ததுன்னா, பாஜக வந்து அதிமுகவை உடைப்பதற்கான ஏதாவது ஒரு பிளானுகின்னு ஃபியூச்சரில், இப்போ இல்லை, அவங்க எப்பவுமே 10 வருஷத்துக்கு அப்புறம் சிந்திக்கிறவங்க தானே பாஜக. ஃபியூச்சரில் வந்து அதிமுகவை நிர்மூலம் பண்ணுறதுக்காக செங்கோட்டையனை தூண்டி விட்டு ஏதாவது வேலை செய்கிறாங்களா அப்படின்றது இருக்குது. செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமன் மாதிரி ஆட்களை பார்க்கறது, பேசுறது, அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயம்தான். வேலுமணினா போயிட்டு அமித்ஷாவை பார்க்கறது, பியூஷ் கோயலை பார்க்கறது, ஈஷா யோகா மையத்தில் கூட ஒரு அமித்ஷா அவர்களோட அருகில் உட்கார்ந்து பார்த்துக்கிறது, ஜக்கி வாசுதேவ் அவரோட ரோலும் இருக்குது இதில். அது மாதிரி நிறைய பேரோட ரோலு நிறைய விதத்தில் இருக்குது. இதில் வந்து என்னென்னா சசிகலா இப்போ ஆக்டிவாக இருக்காங்க. சசிகலா முழுக்க முழுக்க ஆக்டிவாக இறங்கியிருக்காங்க. சசிகலாவுடைய சகோதரர் திவாகரும் அவரோட மகன் ஜெயானந்து, விவேக் இளவரசியோட மகன், இவங்கெல்லாம் போய் எல்லாரையும் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் காசு கொடுக்குறாங்க, எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க. அதிமுகக்குள்ளே ஒரு கழகத்தை வந்து சசிகலா உருவாக்குறாங்கன்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரீடிங். அதுக்காக இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சசிகலாவை கண்ட்ரோல் பண்ணோன்னா, அந்தம்மா முன்னாடி பெங்களூர் சிறையில் இருந்தப்போ சிறையை விட்டு வெளியில் போனதாக ஒரு வழக்கு இருக்குது. ரூபா ஐபிஎஸ் வந்து தொடர்ந்த புகாரை தொடர்ந்து ஒரு டிஜிபியாக இருந்தவர் 2 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினதாக ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி மறுபடியும் சசிகலாவை தூக்கி உள்ளோக்கார வைக்கணுன்ற முயற்சி வந்து அதிமுக பக்கத்தில் இருக்குது. ஸோ சசிகலா ஆக்டிவ் ஆகிருக்காங்க இப்போது. அதுதான் வந்து ஒரு புதிய தகவல்கள் அதிமுகவில். பிஜேபி வந்து இதை வாட்ச் பண்ணுது, அவ்வளோதான். அந்த அளவில் தான் பிஜேபியோடைய இருக்குது. ஆனால் செங்கோட்டையன் மாதிரி ஆட்களை ஹேண்டில் பண்ணுறதுல பிஜேபிக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு ஆர்வம் இருக்குது. அது ஒரு லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் பிளான் இது. ஆனால் ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் பிளான் கிடையாது. மொத்தத்தில் இவங்க திமுக கூட்டணி உடையும்லாம் சொல்லியிருந்தாங்க. திமுக கூட்டணி உடையில, அதிமுக கூட்டணி சின்னாபின்னமாயின்னு இருக்கு. அதுதான் வந்து யதார்த்த நிலவரமா இருக்கு. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். நாளை தினம் செங்கோட்டையன் அவரோட இந்த ஸ்பீச்சை தான் வந்து எல்லா ஊடகங்களும் ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்கு. என்ன பேசுவார் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சார்? ஒன்றும் பேச மாட்டார். தத்துவார்த்த மொழிகளில் ஒரு 4-5 சொல்லிட்டு விட்டுருவார், அவ்வளோதான். அவர் திமுகக்கெல்லாம் போக முடியாது. திமுகவுக்கு போனால் அங்கே முத்துசாமி இருக்காரு, ரைட்டா? வா மாப்பிள்ள வான்னு முத்துசாமி காத்துக்கிட்டு இருப்பார். வேறு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி இருக்காருங்க. அந்த தொகுதிக்கெல்லாம் இன்சார்ஜ் செந்தில் பாலாஜி தான். அவருக்கு தெரியும் செங்கோட்டையன் யாருன்றது, கவுண்டர் இல்லையா? ஸோ அது அங்கே வந்து வேலைக்கு ஆகாது. தாவேக்காக்கு போக முடியாது. அதுக்கான சிம்டம்ஸு எதுவுமே இல்லை. போனவங்களெல்லாம் சேர்க்காம தான் வச்சுருக்காங்க. இவரை வந்து புதுசாக சேர்த்து என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. தாவேக்காக்கான பாசிபிலிட்டி இல்லை. அதிமுகவை வந்து உடைச்சி ஓபிஎஸ் மாதிரி ஒரு தர்ம யுத்தம் தொடங்கி அதை வந்து நெஞ்ச நிமித்தி ஜெயலலிதாவுடைய பாரம்பரியத்தையும் எம்ஜிஆருடைய பாரம்பரியத்தையும் கட்டி காத்து 1977 எம்எல்ஏவாக இருந்தவர் வந்து இன்னைக்கு எதிர்த்து போராடுவதற்கு தயாராயிட்டாரு. அவர் வந்து எல்லா இடத்துக்கும் ட்ராவல் ஆகுறாரு. சமீபத்தில் கோவையில் ஒருத்தருடைய கேதை விசாரிக்கிறதுக்கு வேலுமணியும் செங்கோட்டையனும் ஒன்றா போயிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு அதிமுகவில் வந்து எடப்பாடியை தோக்கடிக்கக்கூடிய ரிபல்லா இவர் நிற்பார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு இவர் தயாராக இருந்தார்னா அதுக்கு இப்போ பிஜேபி தயாராக இல்லை. ஓகே, லாங் டேர்ம் சொல்ல முடியாது. கரண்ட்டில் வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தயாராக இல்லை. பட் ஆனால் அந்த அவருடைய இப்போ பேசக்கூடிய அந்த விஷயங்கள் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அந்த கூட்டணியிலையும் கட்சியிலையும்?
அது தாக்கத்தை ஏற்படுத்தணும் கட்சியிலன்னா அதை பற்றி எடப்பாடி கவலைப்படணும். எடப்பாடி ரியாக்ட் பண்ணணும். அவரு அந்த மாதிரி எதனா பேசினா செங்கோட்டையனை கட்சியை விட்டு தூக்கிடுவார். ஓ, தூக்க கூட முற்படுவாருன்றீங்க? தூக்கிடுவார், தூக்க முற்படுறதுலாம் இல்லை. செங்கோட்டையன் அதிமுகவை விட்டு நீக்கப்படுவார். ஓ, நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.